ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். மணி 6 மணி ஆயிடுச்சு. சீக்கிரமாக அப்போல்லாம் எந்திரிச்சிட்றேன். எந்திரிச்சிட்டு இந்த பக்கம் அவங்களுக்கு டீ போட்டிருந்தேன், இந்த பக்கம் எனக்கு டீ போட்டிருந்தேன். ஸோ டீ போட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் ப்ரஷ் பண்ணுவேன். ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டீ குடிக்க ஆரம்பிப்பேன். ஸோ இப்போ நல்லா பல்ல தேய்ச்சி விளக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சங்காட்டி என்னோடய ஃபேஸ் இப்படித்தான் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு ஃபேஸ் ரொம்ப வீங்கின மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பை ரெண்டுமே அமர்த்திட்டு கடைக்கு வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். லேபிள் மட்டும் ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட நேம் வேறு சொல்லியிருந்தேன். 3 பேர் சொல்லியிருந்தேன். ஒன்று காயு, கடை பேரில் காயு பியூட்டி பார்லருங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி காயு ஃபேஸ் பேக் அந்த மாதிரி போடலான்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட அம்முக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் நேம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனல் நேம். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டில் நம்ம சேனல் நேம் தான் நம்மளோட பொடியோட லேபிள் அடிக்க போகிறேன். சரிங்களா? எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. அக்காவுக்கு நல்லபடியாக இந்த கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு லேபிள் போய் இன்றைக்கி அடிக்க போகிறேன். உங்கள் வில்லேஜ் பொண்ணு ஃபேஸ் பேக். ஓகே, ஹாப்பியாக போகுது. நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஹாய் எல்லாத்துக்கும். வீட்டுக்கு வந்துட்டு மேகி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு டாக்டரை பார்க்க வேண்டும். கணக்கடி சோத்தினியா அப்படிம்பாரு. மேகி சாப்பிட்டீங்க அப்படிம்பேன். இன்னைக்கு இந்த நிஜாம் பாக்கை நான் திங்கப்படும். கிட்டத்தட்ட 2 வருஷம் அதுன்னு நினைக்கிறேன் நிஜாம் பாக்கை திங்கிறது விட்டேன். சரிங்களா? அவங்க கண் முன்னாடியே இன்னைக்கு சாப்பிட்றேன். சத்தியத்தை மீறப்படும். இது தூக்கி போட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. ரொம்ப நாள் ஆனது. சாப்பிடக்கூடாதா என்னமோ தெரியல. ஆனால் இன்னைக்கு போடுறேன். உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மேகி கிண்டிடுவோம். இனிமேட்டு எந்த சத்தியத்தையும் வாக்கு காப்பாற்றணுங்கிறது இல்லை. இங்கே ஒரு வடைச்சட்டியை கூட காணும். சரி, இதில் கிண்டுவோம். வாங்க மேகி சாப்பிடுவோம். நிஜம் பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டங்காட்டி இந்த இடம் அழுத்துது. யாரும் போட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. நானே இந்த நிஜாம் பாக்கு வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் போட்டேன். ஒரு சத்தியத்தை மீறத்துக்காக போட்டிருக்கேன். நீங்கள் போடாதீங்க. சரி, ஓகே. நம்ம மேகி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் ஒரு மேகி பேக்கெட் போதும். இப்படித்தான் கன்ஃபியூஸ்லேயே பேசுவேன். காயெல்லாம் வறுத்து போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வேணாம், இதே போதும். இப்போ நிஜாம்பாக்கு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கும்போது அப்படியே இங்கேருந்து எல்லாமே ஜில்லுன்னு வரும். முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ 2 வருஷமாக விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் சாப்பிட்றேன். மறுபடியும் அக்கா அப்படிக்கா வரேன். சரியா? ஃபர்ஸ்ட்லேருந்து தலைகளாக நடக்கிறேன். இன்னொரு விஷயம் கவனிக்கணும். ஜில்லுன்னு மட்டும் இருக்காது. இந்த இடம்லாம் அப்படியே அது உள்ளே போகும்போது வலிக்கும். நீங்கள் மின்னட் துப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்பீங்க. எப்படி இருந்தாலும் சின்ன சின்ன தோள்கள் உள்ளே போகும்ல, அதனால் இதாகும். நிஜாம் பாக்கு அறவா யாரும் சாப்பிடாதீங்க. ஸோ நானும் சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப சத்தியம் பண்ணி கண்ட்ரோலாக தான் இருந்தேன். இப்போ அவுத்து விட்ட காலை மாதிரி ஹையா ஜாலியா அப்படிங்கிற மாதிரி போயிட்டேன். ஸோ இனிமேட்டு எதையும் எனக்காக இருந்ததை நான் மாற்றக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்பொழுது தண்ணி கொதிக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு மேகியை ஓப்பன் பண்ணிவிட்டு அடிக்கடியெல்லாம் சாப்பிட மாட்டேன் மேகி. சரிங்களா? இப்படி மோந்து பார்க்கறதுனால அக்கா அடிக்கடி சாப்பிட்றேன்னு நினச்சிக்காதீங்க. சரிங்களா?
அது ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன். நான் 10 ரூபா பாக்கெட் மட்டும்தான். முதலில் மசால் தூளை நறுக்கி தண்ணிக்குள்ளே போடவும். ஈஸியாக சமைக்கிறது என்னென்னா இதுதான். அவங்க காலையில் கஞ்சி குடிச்சிட்டு போயிட்டாங்க. கஞ்சினா அவங்க களி கஞ்சி, நேற்று மதியானம் ஆக்கின சாப்பாடு மீதி இருக்கும்ல, அது நல்லா சாப்பிட்டுக்குவாங்க தண்ணி ஊற்றி வச்சோம்னா. எனக்கு அது சேராது. இப்போ வந்து மேகி கொட்டிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், அது என்ன பெப்பர் தூள்லாம் போட்டோம்னா நல்லா ஸ்பைஸியாக காரமாக சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். எப்பயுமே காரம் சாப்பிட்றதுனால தான் வந்து காரமாகவே பேசுகிறேன்னா என்னன்னு தெரியல. அதனால் கொஞ்சோண்டு பெப்பர் தூள், கொஞ்சோண்டு மிளகாய் தூள், கொஞ்சோண்டு என்னோடய பாசத்தையும் உள்ளே போட்டு 2 கிண்டி கிண்டி அப்படி எடுத்து சாப்பிட போகிறேன். எப்படி? அப்படி. சரி, ஓகே. டீ இருக்குது, காலையில் வச்ச டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல் மட்டும் போகல. ஸோ நம்ம குளியல் பொடிக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் பாக்ஸு, லேபிள், அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கலான் இருக்கேன். நாளைக்கு சாமியை கும்பிட்டுட்டு பொடி விற்க போகிறனால எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாலும் புது ட்ரெஸ் போடுவேன். ஸோ அந்த கெட்ட பழக்கம்லாம் இப்போ வந்து இப்படி விட்டுட்டேன். அதனால் என்னமோ இப்படி ஆயிடுச்சா என்னமோ தெரியல. கிட்டத்தட்ட துணி எடுத்தே பல நாட்கள் ஆகிவிட்டது. ஸோ உண்மையாக சொல்கிறேன், ஒரு நம்ம கரெக்டாக ஒரு இதை நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறோன்னா அதை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இத்தனை நாள் விட்ட என்னோடய நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட் மாதிரியே மாற்றப்பட்டு உள்ளது. சரிங்களா? போயிட்டு ஒரு துணி எடுக்க போகிறோம். துணி எடுக்கிறதும் பார்ப்பீங்க. ஸோ எல்லாமே வீடியோவில் கண்டினியூவாக போகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம துணி எடுத்து முடிச்சுட்டு இன்னொரு வேலை இருக்குது. சரிங்களா? அது சாயந்தரத்துக்கு மேலே போய்க்கலாம் அப்படின்னு. அது என்னென்னா ரிலையன்ஸ் மால் போகலான் இருக்கேன். சரிங்களா? ஸோ சிம்மு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை சிம்லேருந்து எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த சிம்மை போயிட்டு நான் வாங்க போகிறேன். சரிங்களா? நான் இப்போ வந்து 3 சிம்மு யூஸ் பண்ணியிருக்கேன். 3மே சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ போயிட்டு ஒரு சிம்மை வாங்குவோம். ஒரு சிம்மை போதும் நம்மளுக்கு இருக்கிற இதுக்கு. ஒரு சிம்மை வாங்கிட்டு நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக ரிலையன்ஸ் மால் போகலான் இருக்கேன். இங்கேயே வாங்கலாம், லோக்கல் கடையிலேயே. நம்ம கொஞ்சம் கெத்தாக அந்த இதில் தான் ஏறணும் அப்படின்னு ஆசைப்பட்ருக்கேன். ஸோ அதுக்கும் நம்ம போகலான்னு ஆசைப்பட்டுருக்கேன். ஸோ இப்போ மேகி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு கரண்ட் வேறு பிடிங்கிட்டாங்க. கரண்ட் இல்லாதப்போ தான் நம்ம வெளியே போகணும் அப்படின்னு நினைப்போம். சரி, டக்குன்னு கிளம்பிடுவோம். சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்துடுவீங்க. சொல்லுது என்னங்க புழுவாக வச்சுருக்கிறீங்க அப்படி தானே கேட்குறீங்க. இப்போ வந்து அக்கா வந்து ஆவியாக பறந்துட்டுருக்கேன். ஆவி பறக்க மேகி வாங்க சாப்பிடலாம். யாரும் போட்டு உருட்டுறாங்க. சுடுது வேறு இது. ஐயோ, நம்மளுக்கு வேறையே ஒத்துக்காதே. சுடுது வேறு. கரண் நகி சூப்பராக சாப்பிட்டேன். காரமாக இருந்துச்சு. வீடியோ பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டேன். எலும்பு மட்டும்தான் இருக்கே. சக்சஸ். இங்கே எல்லாமே எரியுது. மிஸ் படுத்துருவோம். மேகிலேயே என்னோட சாப்பாடு முடிஞ்சிச்சு. எதுக்குடா உழைக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். காஞ்சனா மாதிரி சரியான காரம் பெப்பர் போட்டனால சூப்பராக இருக்குது. சளி பிடிச்சி தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் சூப்பராக இருக்குது. சரி, போய் கையை கழுவிட்டு டீ குடிப்போம். யூடியூப்பில் மெசேஜ் தேங்க்யூ எல்லாரும் சப்போர்ட்டுக்கும். நிறையா கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா பேசுவோம். சரியா? நல்லதே பேசுவோம். இப்போ டீ குடிப்போம் வாங்க. சூப்பராக இருக்கு.
அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து 3 ப்ரோக்ராம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளியல் பொடி டப்பாவில் போட்டு நம்ம கடையில் கொண்டு போய் உட்காந்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து குளியல் பொடியை அரைக்க கொடுத்துட்டு சிம்மு வாங்கிட்டு, இல்லைன்னா சிம்மு சாயந்தரம் போய் வாங்கிக்கலாம். சரிங்களா? நாளைக்கு வந்து ரிலையன்ஸ் மால் லீவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வச்ச டீ தான் செம்ம டேஸ்ட்டு. வேலை தொடங்கி விட்டது. இந்த டப்பில் தான் குளியல் பொடி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அரைக்கிறதுக்கு. சரிங்களா? உட்காந்து ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கோ. வாங்கோ. எல்லாம் காய வச்சு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா அப்படியே கரெக்டாக எடுத்து போடுவோம். ஒரு கிலோக்கு 20 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. பாரு, நல்லா நைஸாக அரைச்சி வந்துட்டோம். அடுத்து நம்மளோட மூலிகை 38 மூலிகை போட்டிருக்கோங்கள. மூலிகை மற்ற எல்லாமே ஒரு டப்பா கரெக்டாக அரைச்சோன்னே எப்படின்னா 3/4 டப்பா வரும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வெட்டி வேறு ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாம் இயற்கையாகவே ஃபுல்லாமே போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை கொண்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இது மட்டும் இல்லை, இன்னும் 2-3 அரைக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு குளியில் பொடிங்கிறதோட நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபேஸில் கையிலலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளித்தோம்னா சம்மர் ரிசல்ட் கிடைக்கிது. சரிங்களா? ஈவன் டோன் வருது. கண்டிப்பாக வந்து உங்களால் முடியல இல்லை அப்படியெல்லாம் வச்சுருக்க முடியாதுன்னு நீங்கள் குளியல் பொடியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது பேக் தான். சரிங்களா? குளியல் பேக். சரிங்களா? இது வந்து ஒரு பேக்கு. இன்னொரு பேக் இருக்குது. சரிங்களா? அது சீரம் வந்து தனியாக வரும், இதுவும் தனியாக வரும். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கனாலில் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 90 நாட்களுக்கு அப்புறம் அப்படியே தக்கன்னு இங்கே இருக்கிற மாதிரி ஜொலிக்கும். சரிங்களா? கேரளாக்காரங்களாம் மேக்ஸிமம் அதே மாதிரி தான் செஞ்சு குளிப்பாங்க. ஸோ இப்போ போயிட்டு நம்ம இது கடைக்கு கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு அந்த 2 பொடியும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருவோம். ஓகே, நம்மக்கிட்ட 3 பேக் வந்து அவைலபிளாக கிடைக்கும். இது ஒரு பேக்கு, ஸ்கின்ல பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு ஒரு பேக்கு, மங்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு பேக்கு. சரிங்களா? கலருக்காக பார்க்குறோன்னா நம்ம இதை பார்த்துக்கலாம்.